ஒரு சாதாரண சமையல் எண்ணெய் கம்பெனி எப்படி உலகின் மிகப்பெரிய டெக்னாலஜி கம்பெனிகள்ல ஒன்னா மாறுச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்பா திடீர்னு இறந்ததும் 21 வயசுல ஒரு சின்ன பிசினஸ கையில எடுத்த ஒரு பையன் எப்படி ஒரு $1 பில்லியன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாரு? வாங்க அசீம் பிரேம்ஜி மற்றும் விப்ரோவோட இந்த நம்ப முடியாத கதைய பத்தி தெரிஞ்சுக்கலாம். எல்லா பெரிய டெக்னாலஜி கதைகளும் ஒரு கேரேஜ்லேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்ல. சில கதைகள் நம்ம கிச்சன்லேருந்து கூட ஆரம்பிக்கும். ஆமா, விப்ரோவோட கதை ஒரு சமையல் எண்ணெயில இருந்து தான் தொடங்குச்சு. நீங்க கேட்டது சரிதான். அந்த சாதாரண எண்ணெய் நிறுவனம் தான் இன்னைக்கு நாம எல்லாருமே கொண்டாடுற விப்ரோங்கிற உலகளாவிய டெக் ஜெயண்டா மாறுச்சு. இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? வாங்க கதைக்குள்ள நேரடியாவே போலாம். நம்ம கதை ஆரம்பிக்கிற வருஷம் 1966. அமெரிக்கால படிச்சிட்டு இருந்த ஒரு இந்திய மாணவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஒரு கால் அவரோட வாழ்க்கைய மட்டும் மாத்தல, இந்தியாவோட எதிர்காலத்தையே மாத்தப் போகுது. அப்போ அசீம் பிரேம்ஜிக்கு வயசு வெறும் 21. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில என்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா இறந்துட்டாருங்கிற செய்தி வருது. என்ன பண்றதுனே தெரியாம தன்னோட கனவுகளை எல்லாம் அப்படியே பாதியில விட்டுட்டு இந்தியாவுக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, ஸ்டான்ஃபோர்ட்ல டெக்னாலஜியோட ஃபியூச்சரை பத்தி படிச்சிட்டு இருந்த ஒருத்தர் இப்போ வெஸ்டர்ன் இந்தியா வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு கம்பெனியை பாத்துக்க வேண்டிய நிலைமை. அவங்க என்ன வித்தாங்க தெரியுமா? சமையல் எண்ணெயும் சோப்பும். சுத்தி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்விதான். அனுபவமே இல்லாத இந்த 21 வயசு பையன் எப்படி ஒரு கம்பெனியை நடத்த முடியும்? யாருக்குமே நம்பிக்கை இல்ல. சில ஷேர் ஹோல்டர்ஸ்லாம், தம்பி இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, கம்பெனியை வித்துடுன்னு சொல்லி ரொம்ப பிரஷர் கொடுத்தாங்க. ஆனா பிரேம்ஜி அசரல. பல வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 1970களோட கடைசியில அவர் ஒரு முடிவெடுத்தாரு. ஒரு அதிரடியான முடிவு. அந்த ஒரு முடிவு அவரோட கம்பெனிய மட்டும் மாத்தல, இந்தியாவோட டெக்னாலஜி மேப்பையே மாத்தி வரைய போகுது. இது ஏதோ சின்ன சேஞ்ச் இல்ல, கம்பெனிக்கே ஒரு மறுபிறவிய கொடுத்தாரு. அவரோட நிறுவனத்தோட பேரை விப்ரோன்னு மாத்தினாரு. இனிமே நம்ம பிசினஸ் சோப்பும் எண்ணெயும் இல்ல, சாஃப்ட்வேர் மற்றும் கம்ப்யூட்டர்ஸ், இதுதான் நம்ம ஃபியூச்சர்னு தெளிவா முடிவு பண்ணாரு. ஆனா அவர் எடுத்த இந்த பாதை ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன் தெரியுமா? அப்போ இந்தியால ஐடி இண்டஸ்ட்ரின்னு ஒன்னு கிட்டத்தட்ட இல்லவே இல்ல. முன்னாடி போய் ஜெயிக்க ஒரு ரோல் மாடல் கம்பெனி கூட கிடையாது. ஒரு ரோட் மேப் இல்ல, வழிகாட்ட யாரும் இல்ல. அவரேதான் தனக்கான பாதிய செதுக்க வேண்டியிருந்துச்சு. பிரேம்ஜிக்கு ஒரே ராத்திரியில வெற்றி கிடைக்கல. அடுத்த பல வருஷங்களுக்கு ரொம்ப அமைதியா, எந்த ஆரவாரமும் இல்லாம ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டினாரு. எப்படி? அவரோட ஒரே ஆயுதம் டிசிப்ளின். அவரோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். முதல்ல கம்ப்யூட்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு, அதுதான் பேஸ். அப்புறம் அதுக்கு மேல சாஃப்ட்வேர் சர்வீஸ உருவாக்குனாரு. தொடர்ந்து புதுசா ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்னு ரிசர்ச்க்கு நிறைய பணம் ஒதுக்குனாரு. கடைசியா உலகம் முழுக்க கஸ்டமர்ஸ பிடிக்க ஆரம்பிச்சாரு. பாருங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி இருந்துச்சு. மத்த கம்பெனிங்க எல்லாம் பெரிய பெரிய விளம்பரம், பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்னு போயிட்டு இருந்தப்போ பிரேம்ஜியோட வழி வேறையா இருந்துச்சு. அவரோட கவனம் எல்லாம் குவாலிட்டி, நேர்மை, கஸ்டமரோட நம்பிக்கை இதுலதான். அவர் பெருசா பேச மாட்டாரு, அவரோட வேலை பேசும். பல வருஷமா செஞ்ச அந்த அமைதியான ஒழுக்கமான உழைப்புக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த சின்ன எண்ணெய் கம்பெனி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கற ஒரு பெரிய டெக் கம்பெனியா மாறி நின்னுச்சு. ஆனா நில்லுங்க, பிரேம்ஜியோட கதை இதோட முடியல. பிசினஸ்ல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம், ஒரு பில்லியனர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சம்பாதிச்ச பணத்தை என்ன செஞ்சாரு? இங்கதான் கதையோட முக்கியமான, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பாட்டு ஆரம்பிக்குது. இதுதான் அவரோட சிம்பிளான தத்துவம். பணங்கிறது நம்ம கிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல, அது சமூகத்துக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு டூல். இந்த ஒரு நம்பிக்கை தான் அவரோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிச்சது. அவர் எவ்வளவு கொடுத்தாருன்னு கேட்டா நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. பில்லியன் கணக்குல டாலர்களை வாரி வழங்கினாரு. அதுலயும் முக்கியமா இந்தியால கல்வித்தரம் உயரணும்னு கிராமங்கள்ல இருக்க அரசு பள்ளிகளுக்காக அள்ளி கொடுத்தாரு. ஒரு சமையல் எண்ணெய் வியாபாரியா ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய கொடையாளிகள்ல ஒருத்தரா மதிக்கப்படுறார். இது வெறும் பேச்சில்ல, செயலால காட்டின தத்துவம். சரி, அசீம் பிரேம்ஜியோட இந்த நிவரானமான வாழ்க்கை பயணத்திலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? அவரோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? 4 முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். 1, தனக்கு வந்த சோதனையே சாதனையா மாத்துனது. 2, தயங்காம தன்னோட பிசினஸையே தலைகீழா மாத்துனது. 3, ஆரவாரம் இல்லாம அமைதியா ஒழுக்கத்தை வச்சு ஜெயிச்சது. 4வது, ரொம்ப முக்கியமா, சம்பாதிச்ச எல்லாத்தையும் சமுதாயத்துக்கே திருப்பி கொடுத்தது. அடுத்த தலைமுறை பிசினஸ் பண்றவங்களுக்கு அவர் சொல்ற அட்வைஸ் ரொம்ப சிம்பிள்,
அவசரப்படாதீங்க, ஜெயிக்க டைம் ஆகும். கஸ்டமர்ஸ் கிட்டயும் வேலை செய்யறவங்க கிட்டயும் நம்பிக்கைய சம்பாதிங்க. என்ன நடந்தாலும் நேர்மையா மட்டும் விட்டுடாதீங்க. அப்புறம் எப்பவும் கத்துக்கிட்டே இருங்க, மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருங்க. சிறந்த தொழில் முனைவோர்கள் செல்வத்தை உருவாக்குபவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தேசத்தை உருவாக்குபவர்கள். ஆமா, அசீம் பிரேம்ஜியோட கதை நமக்கு இதத்தான் சொல்லுது. ஒரு சரியான பார்வை, அசைக்க முடியாத நேர்மை, இது ரெண்டும் இருந்தா ஒரு சாதாரண எண்ணெய் கம்பெனி கூட ஒரு தேசத்தோட தலையெழுத்த மாத்த முடியும்.